எல்லாரும் சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தையை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனங்கள் எனக்கு ஜீவனும் என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. இன்னொரு முறை சொல்லுவோம், தேவன் அவருடைய வார்த்தைகளை கொண்டு என்னோடு பேசுகிறார். கர்த்தருடைய வசனங்கள் எனக்கு ஜீவனும் என் உடலுக்கெல்லாம் ஆரோக்கியமாக இருக்கிறது. ஆமேன். வாசிப்போம். கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13, 14 ஆகிய வசனங்கள். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் என்று எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி நியாயப்பிரமாணத்தின் சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். ஆபிரகாமுக்கு உண்டான ஆசீர்வாதம் கிறிஸ்து இயேசுவினால் புறஜாதிகளுக்கு வரும்படியாகவும் ஆவியை குறித்து சொல்லப்பட்ட வாக்குத்தத்தத்தை நாம் விசுவாசத்தினாலே பெறும்படியாகவும் இப்படி ஆயிற்று. ஜெபிப்போம். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் துதிக்கிறோம். ஆண்டவரே, ஜீவ வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுவீராக. நம்முடைய நல்ல ஆலோசனைகள் கர்த்தாவே வசனத்திலிருந்து எங்களுக்கு வந்து கிடைக்கும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, நீர் அவிதமாக செய்கிறீர். வார்த்தைகளை நாங்கள் கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, வசனத்தின்படி நாங்கள் செய்கிறவர்களாக இருக்க எங்களுக்கு உதவி செய்வீராக. தகப்பனே, அவிதமாக நீர் செய்கிறீர். வார்த்தைகளை கொண்டு எங்களோடு பேசுகிறபடியால் நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இந்த ஆராதனைக்கு புதிதாக வந்திருக்கிற நண்பர்களை அன்போடு வரவேற்கிறோம். இயேசு வாழ்க்கையை அற்புத விதமாக மாற்றுகிற தேவன். ஆகவே இன்றைக்கு வந்திருப்பது நல்லது. தொடர்ந்து வந்து இயேசுவை குறித்த சத்தியங்களை அறிந்து கொள்ளுங்கள். இயேசுனுடைய வசனத்தை கேளுங்கள். நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வாதம் நிறைந்த வாழ்க்கையாக மாறும். வேற சாய்ஸே கிடையாது. ஆகவே தொடர்ந்து வரும்படி உங்களை ஊக்குவிக்கிறேன். வேதம் சொல்கிறது, தேவன் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவருடைய இரக்கங்கள், அவருடைய கிரியைகள் எல்லாவற்றின் மேலும் உள்ளது. நல்லா இருக்குது பாருங்க. மறுபடியும் வாசிக்கிறேன். தேவன் எல்லார் மேலும் தயவுள்ளவர். அவருடைய இரக்கங்கள் அவருடைய எல்லா கிரியைகளின் மேலும் உள்ளது. அருமையானவர்களே, தேவன் தயவுள்ளவர், இரக்கமுள்ளவர், கிருபை நிறைந்தவர் என்று வேதம் சொல்கிறது. தேவன் என்றாலே கோபம் நிறைந்தவர், நியாயம் தீர்க்கிறவர், தண்டிக்கிறவர் என்று மக்கள் யோசிக்கிறார்கள். பாருங்க, கிறிஸ்தவ வட்டாரத்தில் கூட நிறைய பிரசங்கியார்கள் பாருங்க, தேவன் கோபமா இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி என்ன செய்யறாங்க, பிரசங்கிக்கிறாங்க. தேவ கோபத்தை பிரசங்கிக்கிறாங்க. ஒரு பெரிய பிரசங்கியார் ஒருத்தர் இருந்தாரு. அவர் சொன்னாரு, ஒரு மனுஷன் 8 கால் பூச்சியை தீக்கு மேலே பிடிச்சிட்டு இருக்கிற மாதிரி கடவுள் உன்னைய பிடிச்சிட்டு இருக்கிறாரு. ஒழுங்கா நடந்துக்கோ, மனம் திரும்பு, விசுவாசி. இல்லைன்னா கடவுள் உன்னை விட்டுருவாரு. விட்டுட்டாருன்னா நீ வந்து தீயில விழுந்து சாம்பலாகி விடுவாய் அப்படின்னு சொல்லி சொன்னாரு. பாருங்க, இதை கேட்டு பயந்து ஒரு சிலர் முன் வந்து தங்களை இயேசுவுக்கு ஒப்பு கொடுத்தாங்களாம். அன்பினால வரல, பயத்தினால வந்து ஒப்பு கொடுத்தாங்க. அப்படி இல்லை அருமையானவர்களே, அது சரியான ஒரு மெத்தட் கிடையாது. தேவன் அன்பா இருக்கிறார், அவர் இரக்கமுள்ளவராயிருக்கிறார், அவர் உன்னை காப்பாற்றுகிற தேவன் என்று பாருங்க. தேவ அன்பை பிரசங்கம் பண்ணா ஒரு சிலர்ல ஏராளமான மக்கள் வந்து இயேசுவை ஏற்றுக்கொள்வார்கள். காரணம், தேவன் கோபமாக இருக்கிறார் என்று வேதம் வலியுறுத்தவில்லை, தேவன் அன்பா இருக்கிறார் என்று வேதம் வலியுறுத்துகிறது. கவனிங்கள், தேவன் தண்டிக்கிற ஒரு வேலையில் இல்லை, தேவன் மன்னிக்கிற வேலையில் இருக்கிறாரு என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. பாருங்க, இயேசு வருவதற்கு முன்பதாக தேவன் கொஞ்சம் கோபமா இருந்தாரு என்பது உண்மைதான். ஆனால் இயேசு இந்த உலகத்திலே மனிதனாக வந்து கல்வாரி சிலுவையில் அடிக்கப்பட்டு மனிதனுடைய பாவத்து நிமித்தம் அவன் மேல் வர வேண்டிய எல்லா கோபத்தையும் அவர் வாங்கி கொண்டார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. தேவனுடைய கோபம் ஆண்டவராய் இயேசுவின் மேலே திறந்து விடப்பட்டது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையிலே தேவ கோபாக்கினை என்கிற அந்த அக்கினியினாலே தகனிக்கப்பட்டார். இயேசு
பாருங்க, எல்லா கோபத்தையும் தீர்த்து விட்டபடினாலே இன்றைக்கு தேவனிடத்துல கோபமே கிடையாது என்று வேதம் சொல்லுகிறது. பாவம் செய்கிறவர்கள் மேல கூட கர்த்தர் கோபமா இல்லை, பாவத்தை கர்த்தர் வெறுக்கிறாரு, ஆனா பாவிகளை நேசிக்கிறார் என்று வேதம் திட்டமாய் போதிக்கிறது. அருமையானவர்களே, இயேசு இந்த உலகத்திலே வந்த பிறகு தேவன் எல்லார் மேலையும் இன்றைக்கு தயவுள்ளவராக இருக்கிறாரு, இரக்கமுள்ளவராக இருக்கிறாரு. ஒருவரும் கெட்டு போவது அவருடைய சித்தம் அல்ல. பாருங்க, எல்லார் மேலையும் தேவன் கிருபையா இருக்கிறபடினால எல்லாரும் மனம் திரும்பி அவர்கள் ரட்சிக்கப்படுவது, வாழ்வடைவது தேவனுடைய ஆசையாய் விருப்பமாய் இருக்கிறது. ஆகவே தேவன் தம்முடைய மிகுந்த அன்பினாலே ஒவ்வொருடைய உள்ளத்தையும் தட்டி கொண்டிருக்கிறார். ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்தையும், ஒவ்வொரு மனுஷியினுடைய உள்ளத்தையும் தேவன் தட்டுகிறார். அருமையானவர்களே, மகனே மகளே, உன் இருதயமாகிய கதவை திறப்பாயானால் நான் உள்ளே பிரவேசித்து உன்னை ஆசீர்வதிப்பேன் என்று கர்த்தர் இன்றைக்கு ஒவ்வொரு மனுஷனுடைய உள்ளத்தோடும் பேசி கொண்டிருக்கிறாரு. கதவை திறந்தா கர்த்தர் உள்ளே வருகிறார். அருமையான பாவத்தை மன்னிக்கிறாரு, வியாதிகளை குணமாக்குகிறாரு, சாபத்தை நீக்குகிறாரு, எல்லா விதமான ஆசீர்வாதங்களாலும் நிரப்புகிறாரு. பாருங்க, இன்றைக்கும் தேவன் அந்த வேலையில அவர் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். ஆகவே இதுவரைக்கும் இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொள்ளாதவர்கள் இங்கே இருப்பீர்களானால் இயேசுவின் உள்ளத்துக்குள்ளே வாரும், நீர் ஆண்டவர் என்று சொல்லி அவருக்கு அழைப்பு கொடுங்கள். இயேசுவை ஆண்டவராக ஏற்றுக்கொண்ட தேவனுடைய மக்களுக்கு அவர் ஆச்சரியப்படத்தக்க மீட்பராக இருக்கிறார். ஜீசஸ் இஸ் அவர் வண்டர்ஃபுல் ரிடீமர். ஆச்சரியப்படத்தக்க பாருங்க மீட்பராய் அவர் இருக்கிறார். பேதுரு எழுதும் பொழுது பேதுரு சொல்லுகிறார், அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு தேவன் நம்மை வரவழைத்திருக்கிறார். ரட்சிப்பு என்பது ஆச்சரியப்படத்தக்க ஒரு மாற்றம். எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? எத்தனை பேர் ரட்சிக்கப்பட்டிருக்கிறீங்க? ரட்சிக்கப்பட்ட அருமையானவர்களுடைய மக்கள் ஆச்சரியமான ஒரு மாற்றத்துக்குள்ளே வந்திருக்கிறார்கள். அந்தகார இருளில் இருந்து ஆச்சரியமான ஒளியினிடத்திற்கு வந்திருக்கிறார்கள். பாருங்க, பிசாசு பாவத்து நிமித்தமாக மனுஷனை அந்தகார சங்கிலியில கட்டி வச்சிருக்கிறான். யாரும் இந்த சங்கிலியை உடைச்சிட்டு வெளியே வர முடியாது. மனுஷன்ட்ட அந்த பலன் இல்லை. ஒருவேளை பெரிய வீரனா இருக்கலாம், கிரிக்கெட்டில் பெரிய வீரனா இருக்கலாம், ஃபுட்பாலில் பெரிய வீரனா இருக்கலாம், உலக சாம்பியனா இருக்கலாம், டென்னிஸில் உலக சாம்பியனாக இருக்கலாம். ஆனால் எந்த மனுஷனும் பிசாசுனுடைய அந்தகார சங்கிலியில உடைச்சிட்டு பாருங்க வெளியே ஆச்சரியமான தேவனுடைய ராஜ்யம் என்கிற இந்த ஒளிக்குள்ளே அவனால் வரவே முடியாது. பாருங்க, மனுஷன் எவ்வளவு பிரயாசப்பட்டாலும் அது நடக்காத ஒரு காரியம். மனுஷன் பிசாசின் பிடியிலிருந்து அவனுடைய முயற்சியினாலே வெளியே வர முடியுமானால் ரட்சகர் இந்த உலகத்தில் வந்திருக்கவே மாட்டார். இயேசு இந்த உலகத்தில் வந்திருக்கவே மாட்டார். இயேசு வந்தார் என்பதே மனுஷன் யாரும் பிசாசுனுடைய பிடியிலிருந்து வெளியே வர முடியாது என்பதை தெளிவாய் என்ன செய்கிறது? காண்பிக்கிறது. பாருங்க, நற்செய்தி என்னவென்றால் இயேசு வந்தார். எல்லாரும் சொல்லுவோம் இயேசு வந்தார். இன்னொரு முறை சொல்லுவோம் இயேசு வந்தார், எனக்காக வந்தார். இல்லையா? பாருங்க, இயேசு வந்தார், கல்வாரி சிலுவையிலே அடிக்கப்பட்டார், பரிசுத்த ரத்தத்தை நமக்காக சிந்தினார். பாருங்க, மரித்து அடக்கம் பண்ணப்பட்டு அவர் உயிரோடு எழுந்து அருமையானவர்களே ரட்சிக்கப்பட்ட நம்முடைய வாழ்க்கையில் இருந்த பிசாசின் சங்கிலிகளை உடைத்தெறிந்து ஒளிக்குள்ளே கொண்டு வந்தார்னு போடல, ஆச்சரியமான ஒளிக்குள்ளே கொண்டு வந்தார் என்று போட்டிருக்கிறது. ரட்சிப்பு என்பது அருமையானவர்களே ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம். மீட்பு என்பது ஆச்சரியப்படத்தக்க ஒரு விஷயம். உங்க ரட்சிப்பை நினைச்சு ஆச்சரியப்படுறீங்களா? ஆச்சரியப்படலைன்னா பாருங்க, ஆச்சரியமான மீட்பை நீங்கள் உடையவர்களா இருக்கிறீர்கள், ஆனா அதை குறித்த அறிவு இல்லைன்னு அர்த்தம். அருமையானவர்களே, பழைய ஏற்பாட்டில் நம்ம யாக்கோபை குறித்து வாசிக்கிறோம் இல்லையா? இன்னைக்கு யாக்கோபை பற்றி பெரிய பாஸ்டர் அருமையா சொன்னாங்க. பாருங்க, யாக்கோபுன்னா ஏமாத்துறவன் அர்த்தம். சப்ளான்டர், ஏமாற்றுகிறவன். மற்றவங்களை ஏமாத்தினா பரவாயில்ல, சொந்த அப்பாவே ஏமாத்திவிட்டான், சொந்த அண்ணனே ஏமாத்திவிட்டான். கவனிங்க,
பெரிய ஏமாத்துக்காரன் பாருங்க, யாரையும் விட்டு வைக்க மாட்டான் போல. அப்படி ஏமாத்திட்டு பாருங்க, அண்ணனுடைய கோபத்துக்கு ஆளாயிடக்கூடாதுன்னு சொல்லி பயந்து ஓடுறான். பெயர் சபாவை விட்டு பதான ராமுக்கு என்ன செய்கிறான்? ஓடுகிறான். ஓடுகிற வழியில இருட்டி போச்சு, ஒரு கல்லை தலைக்கு எடுத்து வச்சு படுத்துக்கிட்டான். பாருங்க, கர்த்தர் அவனை தேடி வந்தார் என்று நாம் வாசிக்கிறோம். ரொம்ப ஆச்சரியமா இருக்குது. இவன் தேடி போகல கர்த்தரை, ஆனா கர்த்தர் இவனை தேடி வர்றாரு. இன்னைக்கும் பாவிகள் கர்த்தரை தேடி போறதில்ல, பாவிகளை தேடி இயேசு வருகிறாரு. இருக்கிறீங்களா? ஆண்டவருடைய அன்புக்காக கரங்களை உயர்த்தி அல்லேலூயா சொல்லுவோம். இன்னும் சத்தமா, இன்னும் சத்தமா. அன்பின் தேவன் பாருங்க, அவரு இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவர். அருமையானவர்களே, இந்த யாக்கோபை தேடி போகணும்னு அவருக்கு என்ன இருக்கு, என்ன அவசியம் யோசித்து பாருங்க. ஆனா இவனை தேடி போறாரு. இவன் தூங்கிட்டு இருக்கிறான் பாருங்க. சொப்பனத்தில் அவனுக்கு என்ன செய்யறாரு? வெளிப்படுகிறாரு. ஒரு ஏணியை அவனுக்கு காண்பிக்கிறாரு. நான் உன் கூட இருப்பேன், நான் போகிற இடத்துலலாம் உன்னை காப்பாற்றுவேன், உன் தகப்பன் வீட்டுக்கு சமாதானத்தோடு திரும்பி வர பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி பாருங்க அவனோட பேசுகிறாரு. கர்த்தர் தான் தன்னோடு பேசுகிறார் என்பதை அருமையானவர்களே அவன் உணர்கிறான். கர்த்தரை அங்கீகரிக்கிறான். ஆபிரகாமின் தேவன், ஈசாக்கின் தேவன் என்பதை அங்கீகரிக்கிறான். நம்மளையும் நேசிக்கிறார் என்பதை அங்கீகரிக்கிறான். அவரை ஏற்றுக்கொள்கிறான். அவர் மேல விசுவாசம் வைக்கிறான். ஆள் மாறிட்டான், ரட்சிக்கப்பட்டுட்டான். கர்த்தரை ஒரு மனுஷன் சந்திச்சிட்டாலே அந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்டுக்கிறான் இல்லையா? எத்தனை பேர் கர்த்தரை சந்திச்சிருக்கிறீங்க? நான் கர்த்தரை சந்திச்சிருக்கிறேன். பாருங்க, இயேசுவை சந்தித்த மாத்திரத்தில் பாருங்க மனுஷன் மாறி விடுகிறான். ஒருவன் கிறிஸ்துவுக்குள்ள இருந்தால் எப்படி இருக்கிறான்? புது சிருஷ்டியா இருக்கிற. பழையவைகள் எத்தனை ஒளிஞ்சு போச்சு? எல்லாம் ஒளிந்து போயினது, எல்லாம் ஒளிந்து போய்விட்டது. பாருங்க, ஆகவே ஆள் மாற்றப்படுகிறான். இப்போ போறான், போய் லாபான்ட்ட போய் வேலை செய்கிறான். கிட்டத்தட்ட 20 வருஷங்கள் ஓடி விடுகிறது. பல கஷ்டங்கள் அவனுக்கு ஏற்படுகிறது. ஆனால் அதன் மத்தியிலே தேவன் அவன் கூட இருந்து அருமையானவர்களை திரும்பி வரும்போது செல்வ சீமானாக அவன் திரும்பி வருகிறான். திரும்பி வரும்போது எந்த இடத்துல தேவன் தன்னை சந்தித்தாரோ அந்த இடத்துக்கு வந்த மாத்திரத்தில் அருமையானவர்களே நன்றி பெருக்கு அவன் உள்ளத்துக்குள்ள. அவன் சொல்லுகிறான், தேவரீர் எனக்கு காண்பித்த தயவுக்கும் சத்தியத்துக்கும் நான் எவ்வளவேனும் பாத்திரன் அல்ல. அருமையானவர்களே, என்ன உணர்வு பாருங்க. ஆண்டவரே, நீர் மட்டும் என்னை சந்திக்காம என்னை மாற்றாம விட்டுருந்தீர்னா நான் அப்படி ஏமாத்துக்காரனாவே போயிருப்பேன். ஏமாத்துக்காரனா நான் போயிருந்தேன்னா நிச்சயமா மற்றவர்களால் ஏமாற்றப்பட்டு இன்னைக்கு வாழ்க்கையில் ஒன்றும் இல்லாமல் போயிருப்பேன். விசேஷமா லாபான் ரொம்ப ஏமாத்திருப்பான். ஏன்னா அவன், நான் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் பாருங்க, இவன் ஊரை ஏமாத்துறவன், அவன் உலகத்தை ஏமாத்துறவன். லாபான் கவனிங்க, அவன் இவன் இருக்கிறதெல்லாம் பிடுங்கிட்டு கடைசியில் தலையில துண்டை போட்டு அனுப்பியிருப்பான். ஆனால் கர்த்தர் கூட இருந்ததுனால இவன் 2 பரிவாரங்களை உடைய ஆசீர்வதிக்கப்பட்ட மனுஷனாக, ஒரு பெரிய முதலாளியாக இவன் திரும்பி வருகிறான். அதை நினைச்சு கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறான். வாழ்க்கையில் அற்புதமான மாற்றத்தை கொடுத்தவர் நீர் ஆண்டவரே. இருக்கிறீங்களா? எப்போதும் ரட்சிப்பை நினைத்து நீங்க கர்த்தருக்கு நன்றி செலுத்துகிறவர்களாய் இருக்க வேண்டும். காலையில் எழுமனோடனே ஆண்டவரே நீ ரட்சித்தபடி ஆளுமுக்கு நன்றி. கவனிங்க, நான் கர்த்தரை விதமாக துதிக்கிறேன். கர்த்தாவே, உங்களுடைய ரட்சிப்புக்காக உங்களுக்கு நன்றி. நீர் என்னை ரட்சிக்கலன்னா நான் இன்னைக்கு எங்கே இருந்திருப்பேன்? ரட்சித்தபடினால இன்னைக்கு உமக்குள்ளே இருக்கிறேன், ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்கிறேன். நன்றி ஆண்டவரே என்று கர்த்தரை துதிக்கிறேன். பாருங்க, ரட்சிப்பு ரொம்ப ஆச்சரியமான ஒரு மாற்றம். பாருங்க, சங்கீதக்காரன் அதை உணர்ந்து எழுதுகிறான். திருப்புங்க, சங்கீதம் 118, சங்கீதம் 118 21வது வசனம் பாருங்க. சங்கீதம் 118 21. நீர் எனக்கு செவி கொடுத்து எனக்கு ரட்சிப்பா இருந்தபடியால் நான் உம்மை துதிப்பேன். வீடு கட்டுகிறவர்களாலே ஆகாதற்றின் தலையில கல்லே மூளைக்கு தலைக்கல் ஆயிற்று. இப்ப எல்லாரும் சேர்ந்து வாசிங்க. அது கர்த்தராலே ஆயிட்டு நம்முடைய கண்களுக்கு ஆச்சரியமா இருக்கிறது. ரட்சிப்பு பற்றி தான் பேசுகிறான், இயேசுவை பற்றி தான் பேசுகிறான். அருமையானவர்களே, கர்த்தரை சந்திச்ச மாத்திரத்தில் வாழ்க்கை அதிசயமான ஒரு வாழ்க்கையாக, ஆச்சரியப்படுகிற ஒரு வாழ்க்கையாக மாறிவிட்டது. ரட்சிப்பு வியக்கத்தக்க ஒரு மாற்றத்தை நம்முடைய வாழ்க்கையில் என்ன செய்கிறது? கொண்டு வந்திருக்கிறது.
அது மட்டுமல்ல, 40ஆம் சங்கீதத்துக்கு போங்க. சங்கீதம் 40, 1, 2 ஆகிய வசனங்களை பாருங்க. இல்லை, 2 வாசிக்கலாம். பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து என்னை தூக்கி எடுத்து என் கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி நமது தேவனை துதிக்கும் புதுப்பாட்டை அவர் என் வாயிலே கொடுத்தார். அநேகர் அதை கண்டு பயந்து கர்த்தரை நம்புவார்கள். பாருங்க அருமையானவர்களே, தாவீது தன்னுடைய அந்த வாலிப நாட்களை நினைச்சு பார்க்கிறான். கடவுளை அறியாதபடிக்கு ஆடுகளுக்கு பின்னால் ஓடிட்டு இருந்தான். ஆட்டு மேய்ப்பர்கள் எப்படி இருப்பாங்கன்னு கொஞ்சம் யோசித்து பாருங்க. படிக்காதவங்க, சின்ன வயசுலேருந்தே ஆடுகளை பத்திட்டு திரியிறவங்க, குரூடாக இருந்திருப்பாங்க. அப்படிதான் இருந்தான் அவன் தாவீது. அருமையானவர்களே, அதை பற்றி, அந்த வாழ்க்கை பற்றி அவன் சொல்லும்போது அவன் சொல்லுறான், அது பயங்கரமான குழி, அது உளையான சேரு அந்த வாழ்க்கை. அது ஒரு அடிமைத்தனத்தின் வாழ்க்கை, ஒரு மாம்சீகமான ஒரு வாழ்க்கை. அப்படிப்பட்ட வாழ்க்கையில் நிறைய மக்கள் சிக்கி இருக்கிறார்கள். லட்சக்கணக்கான மக்களை பாருங்க அந்த பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் வச்சு அமுக்கி பிசாசு பாருங்க அவங்களை எழும்ப விடாம சமாதியை கட்டிடுறான் உலகத்தில். ஆனா தாவீது சொல்லுகிறான், பயங்கரமான குழியிலும் உளையான சேற்றிலும் இருந்து தேவன் என்னை தூக்கி எடுத்தார். இருக்கிறீங்களா? தூக்கி எடுத்து பாருங்க, கால்களை கண்மலையின் மேல் நிறுத்தி என் அடிகளை உறுதிப்படுத்தி, அதாவது நிலையில்லாத ஒரு வாழ்க்கையை உறுதியான வாழ்க்கையாக தேவன் மாற்றி கொடுத்தார். தோற்று போன வாழ்க்கையை வெற்றிகரமான வாழ்க்கையாக என்ன செய்தார்? மாற்றி கொடுத்தார். கேவலமான வாழ்க்கையை மகிமையான வாழ்க்கையாக மாற்றி கொடுத்தார். சபிக்கப்பட்ட வாழ்க்கையை ஆசீர்வதிக்கப்பட்ட வாழ்க்கையாக மாற்றி கொடுத்தார். இதாங்க ரட்சிப்பு. எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? அருமையானவர்களே, உளையான சேற்றிலிருந்து தூக்கி எடுத்தார் என்று அவன் சொல்லுகிறான். தாவீதுக்கு செய்த நன்மைகளை கர்த்தர் நமக்கும் செஞ்சிருக்கிறார் இல்லையா? எத்தனை பேர் ஆமென் சொல்றீங்க? நம்மையும் தூக்கி எடுத்திருக்கிறாரு. கீழே கடந்தோம், பாவத்துக்குள்ள கடந்தோம். கர்த்தர் நம்மளை தேடி வந்து பாவத்தை மன்னிச்சு கரம் பிடித்து தூக்கி எடுத்து இன்னைக்கு பரிசுத்தர்களாக மாற்றி இருக்கிறாரு, நீதிமான்களாக மாற்றி இருக்கிறாரு. இன்னைக்கு கிறிஸ்துவுக்குள் நாம் நீதிமான்களாக இருக்கிறோம். இருக்கிறீங்களா? பாருங்க, இதை உணர்ந்தவர்கள் பாருங்க கண்களை மூடி பாருங்க வாயை திறந்து கர்த்தரை நல்லா அனுப்பிச்சாங்க, துதிக்கிறாங்க. ரட்சிக்கப்பட்டும் தங்களுடைய ரட்சிப்பு எவ்வளவு மேன்மையானது, தங்களுடைய மீட்பு எவ்வளவு மேன்மையானது என்பதை உணராதவர்கள் அருமையானவர்களே கண்ணை திறந்துக்கிட்டு வாயை மூடிக்கிட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. மற்றவங்க ஆராதிக்கிறத பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. அருமையானவர்களே, கொயர் பாடுறதை பார்த்து வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறாங்க. கவனிங்க. ஆனால் ரட்சிப்பை உணர்ந்தவர்கள் அவர்கள் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து கர்த்தரை துதிப்பார்கள். பாருங்க, தாவீது அருமையானவர்களே ஒரு நன்றி பெருக்கோட கர்த்தரை துதிக்கிற ஒரு மனுஷனா இருக்கிறான். ஏன்னா ரட்சிப்பை உணர்கிறான், மீட்பை உணர்கிறான். ரொம்ப முக்கியம். பாருங்க அருமையானவர்களே, இதை மீட்பை குறித்த எப்போதும் ஒரு உணர்வு. நான் ரட்சிக்கப்பட்டவன், நான் வந்து உலகத்தான் கிடையாது, உலக மக்கள் மாதிரி நான் கிடையாது, நான் வந்து நரகத்துக்கு போறவன் கிடையாது, நான் வந்து பரலோகத்துக்கு போற ஒரு மனுஷன், தேவனால் ரட்சிக்கப்பட்டவன், விலையேறப்பட்டவன் என்கிற ஒரு எண்ணம் நம்மை ஆட்கொள்ள வேண்டியது அவசியமா இருக்கிறது. தாவீது ரொம்ப நன்றி உள்ளவனா இருந்திருக்கிறான். அவன் ஒரு இடத்துல சொல்லுகிறான், கர்த்தர் எனக்கு செய்த உபகாரங்களுக்காக நான் அவருக்கு எண்ணத்தை செலுத்துவேன், ஸ்தோத்திர பலிகளை செலுத்தி கர்த்தருடைய நாமத்தை தொழுது கொள்வேன் அப்படிங்கிறான். பாருங்க, அது மட்டுமல்ல, அநேக நேரங்களில் தன்னுடைய ஆத்மாவை பார்த்தே பேசுகிறான். என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. நாமளும் சில நேரங்களை சொல்லுகிறோம், அது என்ன ஜெபம் முடிகிற நேரம் சொல்றோம். ஜெபத்தை முடிக்கும் போது ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அது பழக்க தோஷம். அதை உணர்ந்து சொல்லுகிறோமா என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உணர்ந்து சொல்லுவோமானால் நல்லது. பாருங்க, தாவீது உணர்ந்து பாருங்க தன்னுடைய ஆத்மாவை பார்த்து என்ன செய்கிறான்? பேசுகிறான்.
எல்லாரும் சொல்லுவோம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, அவருடைய ரட்சிப்பை மறவாதே. எல்லாரும் கரங்களை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். அல்லேலூயா. பாருங்க, மீட்புக்காக எப்போதும் கர்த்தரை நாம் துதிக்கிறவர்களாக இருக்கும்படி கர்த்தர் விரும்புகிறார். பாருங்க, இதை பற்றி நான் தியானிச்சுக்கிட்டு இருக்கும்போது கர்த்தர் இன்னும் ஒரு சில காரியங்களை நீ ஜனங்களுக்கு சொல்லு அப்படின்னு சொல்லி தேவ ஆவியானவர் என்னோடு இடைப்பட்டார். சொல்ல விரும்புகிறேன். வாசிப்போம். தாவீது ராஜாவான உடனே பாருங்க, அவன் ஒரு வசனத்தை வாசித்துருவோம், அப்புறம் தொடருவோம். 2 சாமுவேல் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 6ல் 1-2 முதல்ல வாசிப்போம். 6ஆம் அதிகாரத்தில் 1-2. பின்பு தாவீது இஸ்ரவேலர் எல்லாருக்குள்ளும் தெரிந்து கொள்ளப்பட்ட 30,000 பேரை கூட்டி கேருபீன்கள் நடுவிலே வாசமாயிருக்கிற சேனைகளுடைய கர்த்தரின் நாமம் தொழுது கொள்ளப்படுகிற தேவனுடைய பெட்டியை பாளை யூதாவிலிருந்து கொண்டு வரும்படி அவனும் அவனோடு இருந்த அந்த ஸ்தலத்தாரும் எழுந்து போனார்கள். போதும். பாருங்க, ராஜாவான உடனே அருமையானவர்களே யோசிக்கிறான், தேவனுடைய பெட்டி எங்க இருக்குது, தேவனுடைய பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வரணுமே அப்படின்னு சொல்லி யோசிக்கிறான். யோசித்து பாருங்க, நிறைய ராஜாக்கள் பாருங்க வேதத்தில் நான் வாசிக்கிறோம். அநேக ராஜாக்கள் கூறுகட்ட ராஜாக்களாக தான் இருந்திருக்கிறாங்க. ஆரம்பத்தில் சாதாரணமாக இருக்கும்போது கர்த்தரை தேடுகிறவங்களா இருப்பாங்க. ஆனால் கர்த்தர் இவங்களை ராஜாவாக்கின பிறகு பாருங்க, இல்லாத பெருமையெல்லாம் ஏறிக்கிடுது மண்டைக்குள்ள. கடைசியில் பாருங்க, கர்த்தரை மறந்துடுறான். அப்புறம் வாழ்க்கை தோல்வியிலே முடிகிறது. இப்படி நிறைய ராஜாக்களை நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஆனால் தாவீது வித்தியாசம் பாருங்க, நல்ல மாதிரி நமக்கு. அருமையானவர்களே, அவன் ராஜாவான உடனே தேவனை நினைக்கிறான். ஆட்டுமைப்பனா இருந்த போது தேவனை நினைச்சதை பார்க்கலாம் அதிகமாய் ராஜாவான பிறகு அருமையான தேவனை நினைக்கிறான். தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, ஆசீர்வாதம் வந்த பிறகுதான் கர்த்தரை அதிகமாய் தேட வேண்டும் நாம. ஆமென். சில ஆட்கள் பாருங்க, ஆரம்பத்தில் ஓடி நடந்து பாருங்க பஸ்ஸை பிடிச்சி ஆலயத்துக்கு வந்தவங்க கார் வந்த பிறகு வராம நின்றுட்டாங்க. கார் வந்த பிறகு இப்ப வாழ்க்கை ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு பாருங்க. அதனால நினைச்சாதான் சர்ச்சுக்கு போகிறது. அப்படி இல்லை, காரை கர்த்தர் ஏன் கொடுத்துருக்கிறாரு, 2 வீலரை கர்த்தர் ஏன் கொடுத்துருக்கிறாரு, அவருக்காக பயன்படுத்தும்படி கொடுத்துருக்கிறாரு இல்லையா? முதலாவது அதுக்கு யூஸ் பண்ணுங்க. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க, அதை யூஸ் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தை தேடுங்க. அப்புறம் ஒரு கார்ல 2 கார் வரும், 2 கார்ல 3 காரு வரும். இருக்கிறீங்களா? இருந்தா ஒரு ஆமென் சொல்லுங்க. இவன் ஆசீர்வதிக்கப்பட்டு ராஜாவான பிறகு கர்த்தரை அதிகமாய் தேடுகிறதை நாம் பார்க்கிறோம். பாருங்க, கர்த்தருடைய பெட்டியை எருசலேமுக்கு கொண்டு வர வேண்டும் என்று அவன் வாஞ்சிக்கிறதை நாம் பார்க்கிறோம். ஏன்னா பெட்டியினுடைய விசேஷம் என்ன, தேவனுடைய பெட்டியினுடைய விசேஷம் என்னங்க? தேவனுடைய பெட்டிக்கு மேல அருமையானவர்கள் தேவ பிரசன்னம் இருந்தது. அந்த மூடி தான் கிருபாசனம். அந்த கிருபாசனத்திலே ஆட்டுக்குட்டியின் ரத்தம் சிந்தப்பட்டிருந்தது. அதுக்கு மேல தேவன் பாருங்க வீற்றிருந்தார், அவருடைய பிரசன்னம் இருந்தது என்று வேதம் சொல்லுகிறது. அருமையானவர்களே, தாவீது என்ன யோசிக்கிறான்? தேவனுடைய பெட்டியை கொண்டு வருவதன் மூலமாக தேவனையே நம்முடைய அரசாட்சியின் மையமாக வைக்க வேண்டும், எருசலேமுக்கு அவரை கொண்டு வர வேண்டும், அவருடைய பிரசன்னம் எருசலேமில் இருக்க வேண்டும் என்று அவன் ஆசைப்படுகிறான். அருமையானவர்களே, தேவனுடைய பெட்டி ஓபேத் ஏதோம் என்கிற மனுஷனுடைய வீட்டில் இருந்தது என்று நாம் வாசிக்கிறோம். அதை பாருங்க எருசலேமுக்கு என்ன செய்யறாங்க, கொண்டு வர்றாங்க. கொண்டு வரும்போது தாவீதை பற்றி நாம் வாசிக்கிறோம். அவன் மெய்மறந்து பாருங்க தேவனுக்கு முன்பாக நடனமாடினான் என்று நாம் வாசிக்கிறோம். இப்போ 11வது வசனத்துக்கு போவோம். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் என்ன செய்தார்? ஆசீர்வதித்தார். கவனிங்க,
கர்த்தருடைய பெட்டி மேல தேவ பிரசன்னம் இருந்தது. அந்த பெட்டியை கொண்டு போய் ஓபேத் ஏதோம் என்கிற மனுஷனுடைய வீட்டில் வச்சுட்டாங்க. வச்சுட்டா பாருங்க, அந்த ஓபேத் ஏதோமுடைய வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் கர்த்தர் ஆசீர்வதிச்சார். கவனிங்க, தேவ பிரசன்னம் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. தேவ பிரசன்னம் எந்த வீட்டில் இருக்குதோ அந்த வீட்டில் இருக்கிற மக்களும் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இருக்கிறீங்களா? உங்க வீட்டில் தேவ பிரசன்னம் இருக்குதாங்க? நான் சொல்லுறேன், உங்க வீடு ஆசீர்வதிக்கப்பட்ட வீடு. ஆமென். அருமையானவர்களே, பாருங்க, இதுதான் மக்களுக்கு சொல்லப்பட வேண்டிய செய்தி. தேவ பிரசன்னம் இருந்துச்சுன்னா ஆசீர்வாதம் இருக்குதுன்னு சொல்லணும். சில பிரசங்கர் எடுக்கிறாங்க பாருங்க, வீட்டுக்குள்ள வந்த உடனே அவங்க சொல்லிடுறாங்க, இந்த வீட்டுக்குள்ள செய்வன வச்சிருக்கிறாங்க, இந்த வீட்டுக்குள்ள தகடு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. நல்லா ஜெபம் பண்ணுங்க, உபவாசம் இருந்து ஜெபம் பண்ணுங்க, அப்பதான் தகடு என்ன செய்யும்? வேலையை காமிக்காம இருக்கும். இல்லைன்னா அது வேலையை காமிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பிரசங்கியார்கள் சொல்லிட்டு போயிடுறாங்க. அருமையானவர்களே, தகடு ரொம்ப பெருசுன்னு பைபிளில் எங்கேயாவது போட்டிருக்குதா? நான் கேட்குறேன். தேவனை பற்றி போட்டிருக்குது, தேவன் சர்வ வல்லமை உள்ளவர்னு போட்டிருக்குது. நான் என்ன சொல்ல வரேன்னா, சர்வ வல்லமை உள்ள தேவன் உங்க வீட்டுக்குள்ள இருந்தாருன்னா தகடு என்னங்க செய்ய முடியும்? நான் சொல்லுறேன், தகடெல்லாம் தவிடுபடி ஆயிரும். ஆமேன். ஏன்னா சர்வ வல்லமையுள்ள தேவன் நம்ம வீட்டுக்குள்ள செய்கிறாரு, இருக்கிறாரு. ஆகவே பாருங்க, வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, இஸ்ரவேலுக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை, யாக்கோபுக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை. நம்ம எல்லாரும் யாக்கோபு, நம்ம எல்லாரும் இஸ்ரவேலர்கள். நமக்கு விரோதமான மந்திரவாதமும் இல்லை, நமக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. இருக்கிறீங்களா? எல்லாரும் சொல்லுவோம், எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதல் இல்லை. இன்னொரு முறை சொல்லுவோம், எனக்கு விரோதமான மந்திரவாதம் இல்லை, எனக்கு விரோதமான குறி சொல்லுதலும் இல்லை. யாராவது செய்வனை வச்சாங்கன்னா நம்ம நல்லா தான் மாறிட்டே போவோம். நாம நல்லா தான் வளர்ந்து கொண்டே போவோம். நமக்கு விரோதமாய் உருவாக்கப்படும் எந்த ஆயுதமும் என்ன செய்யாது? வாய்க்காது. பாருங்க, இப்போ 12ஆம் வசனம் பாருங்க. தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. பாருங்க, இங்க கூட கொஞ்சம் தெளிவா சொல்லப்பட்டிருக்கு. பாருங்க, தேவனுடைய பெட்டி நிமித்தம் தேவன் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். முதல் வசனம் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும். 2வது வசனம் அவனுடைய வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும். அடே அப்பா, கர்த்தருடைய ஆசீர்வாதம் எல்லாத்தையுமே கவர் பண்ணிடுது இல்லையா? உங்களையும் உங்க வீட்டையும் உங்க வீட்டார் அனைவரையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும். மறுபடியும் சொல்லுகிறேன், உங்களையும் உங்கள் வீட்டையும் உங்கள் வீட்டார் அனைவரையும் உங்களுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிக்கிறவராய் இருக்கிறார். எல்லாரும் கரங்களை உரக்க தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். ஹல்லேலூயா. பாருங்க, தேவ பிரசன்னம் விதமாக ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டையும் அவன் வீட்டார் அனைவரையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தது. கர்த்தர் ஆசீர்வதித்தார் என்று தாவீதுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோமின் வீட்டிலிருந்து தாவீதின் நகரத்துக்கு மகிழ்ச்சியோட கொண்டு வந்தான். தாவீதின் நகரம் அது என்னது? எருசலேம். தாவீதின் ஊர் எது? பெத்லகேம். பாருங்க, தாவீதின் நகரம் எருசலேம். எருசலேமுக்கு கர்த்தருடைய பெட்டியை மகிழ்ச்சியோட கொண்டு வந்தான் என்று நாம் வாசிக்கிறோம். இப்போ 13ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய பெட்டியை சுமந்து போகிறவர்கள் 6 தப்படி நடந்த போது மாடுகளையும், எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், கொளுத்த ஆட்டுக்கடாக்களையும் என்ன செய்தான்? பலியிட்டான். தாவீது எப்படி இருந்திருக்கிறான் பாருங்க. சாவட்ட ஆட்டுக்கடாக்களை பலியிட்டான்னு போடல. தாவீதினுடைய உள்ளத்தை பாருங்க. அருமையானவர்களே, தாவீதின் இருதயத்துக்கு ஏற்றவன் கர்த்தர் சொல்லியிருந்தார்னா அதுக்கு ஆழமான காரணங்கள் இருக்குது. பாருங்க, கர்த்தருடைய பெட்டியை கொண்டு வரும்போதே மாடுகளையும் கொளுத்த ஆடுகளையும், எல்லாரும் சொல்லுவாங்க கொளுத்த ஆடுகளையும், ஆடுகள்ல சிறந்த ஆடுகளை பாருங்க பலியிடுகிறான்.
அருமையானவர்களே, கர்த்தருக்கு கொடுக்கும்போது எப்போதுமே இருக்கிறதுல பெஸ்ட்டு தான் என்ன செய்யணும், கொடுக்கணும். சில ஆட்கள் இருக்கிறாங்க, அவங்க இருக்கிறதுல எளப்பமானதை தான் கர்த்தருக்கு என்ன செய்வாங்க, கொடுப்பாங்க. சில ஆட்கள் அப்படி இருக்கிறாங்க. நாம் அப்படி இருக்கக்கூடாது. அருமையானவர்களே, நல்ல நோட்டை இவங்க வச்சுக்கிடுவாங்க, கிழிஞ்ச நோட்டை காணிக்கையில் போட்டுருவாங்க. ஹலோ, ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு போகிறதுக்கு பதிலாக சாபத்தை வாங்கிட்டு போயிடக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகளே, இருக்கிறதுல ஆண்டவருக்கு சிறந்ததை என்ன செய்யணும், கொடுக்கணும். ஏன்னா அவர் நமக்கு இருக்கிறதுல சிறந்ததை கொடுத்துருக்கிறாரு. அவர் தம்முடைய விலையேறப்பட்ட ரத்தத்தையே நமக்காக கொடுத்திருக்கிறார், கிரயமா கொடுத்திருக்கிறாரு. அவர் பாருங்க துதிக்கப்படத்தக்கவர், அவர் பாருங்க மகிமைப்படத்தக்கவர். அவரை மகிமைப்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். தாவீது அப்படிப்பட்ட ஆளு. இருக்கிறதுல பாருங்க பெஸ்ட கர்த்தருக்கு கொடுக்கிறான். பைபிள்ல போட்டு, அந்தரங்கத்தில் பார்க்கிற உன் பிதா என்ன செய்வாரு, வெளியரங்கமாய் பலன் அளிப்பார். 4 பேர் பார்க்கிற மாதிரி அருமையான கர்த்தர் என்ன செய்வாராம், பலன் அளிப்பாராம். தாவீது கொளுத்த ஆட்டுக்கடாக்களை பலியிட்டான். இப்ப 14வது வசனம் பாருங்க. தாவீது சணல் நூல் ஏபோத்தை தரித்து கொண்டு தன் முழு பலத்தோடும் கர்த்தருக்கு முன்பாக நடனமாடினான். அல்லேலூயா. கர்த்தருக்கு முன்பாக நடனமாடினான். நான் கூட சில நேரங்களில் ரூமை அடைச்சிட்டு கர்த்தரை துதிக்கும் போது கொஞ்சம் டான்ஸ் ஆடுறேன். உங்களுக்கெல்லாம் தெரியாது, எல்லாரும் பார்க்குற மாதிரி இல்லை, தேவைப்பட்டா ஆடலாம். ஆராதனை நேரத்தில் என்ன செய்யலாம், கர்த்தருக்கு முன்பாக நடனம் ஆடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. கவனிங்க, சிலர் அது தப்பு இது தப்பு இதுலேயே தான் இருப்பாங்க. பாருங்க, தாவீது கர்த்தருடைய பெட்டி எருசலேமுக்குள்ள வர்றதை பார்த்துட்டு அவனுக்கு பாருங்க மகிழ்ச்சி, பேரானந்தம் அவன் உள்ளத்துக்குள்ளே பொங்குகிறது. கர்த்தரே வந்துட்டாரு, கர்த்தரே நம்முடைய ராஜ்யத்தினுடைய மையமாக வந்துட்டாரு. இனி எந்த பயிலும் நம்மளை ஏற்று நிற்க முடியாது, இனி எவனும் நம்மளை ஜெயிக்க முடியாது, இனி யாரும் நம்மளை தோற்கடிக்க முடியாது. நாம் எப்போதும் வெற்றிகரமானவர்களாக இருப்போம். ஏன்னா தேவனே வந்துட்டாரு அப்படின்றதுல அவன் பாருங்க கர்த்தருக்கு முன்பாக அருமையானவர்களே முழு பலத்தோடு நடனமாடினான் என்று எழுதப்பட்டிருக்கிறது. முழு பலத்தோடு நடனமாடுவது என்பது முழு இருதயத்தோடும் கர்த்தரை நேசிப்பதற்கு அடையாளமாக இருக்கிறது. பாருங்க, இப்போ அவனுடைய மனைவி வீட்டில் இருந்துக்கிட்டு ஜன்னல் வழியா பார்க்குறா. பார்க்கும்போது அவ பார்க்குற நேரத்தில் தாவீது எப்படி நடனம் பண்ணானா, 16ஆம் வசனம் பாருங்க. கர்த்தருடைய பெட்டி தாவீதின் நகரத்துக்குள் பிரவேசிக்கிற போது சவுலின் குமாரத்தியாகிய மீகாள் பலகனி வழியாய் பார்த்து, தாவீது ராஜா கர்த்தருக்கு முன்பாக, எல்லாரும் சேர்ந்து வாசிங்க, இந்த நேரத்தில் தான் குதிக்கணுமாவே பாருங்க, குதித்து நடனம் பண்ணுகிறதை கண்டு தன் இருதயத்திலே அவனை அவமதித்தாள். பாருங்க, அவளுக்கு பிடிக்கல. அவளுடைய உள்ளம் பாருங்க தாவீதினுடைய உள்ளம் மாதிரி இல்லை, கர்த்தரை நேசிக்கிற ஒரு உள்ளம் மாதிரி இல்லை. இப்போ பெட்டியை கொண்டாந்து வச்சாச்சு, மக்களெல்லாம் அனுப்பி விட்டாச்சு. இப்போ வீட்டுக்கு திரும்பி வருகிறான். வருகிற வழியில் இந்த அம்மா எதிர்த்து ஓடி வந்துட்டா. எதிர்த்து ஓடி வந்து அவ சொல்லுகிறா, அற்ப மனுஷரில் ஒருவனை போல நடனமாடினீர் அப்படிங்கிறா. யோசித்து பாருங்க, அற்ப மனுஷரில் ஒருவனை போல நடனமாடினீர். வேலைக்கார பெண்கள் எல்லாம் உம்மை பார்த்துட்டு ராஜான்னு உன்னை இனிமே மதிக்கவே மாட்டாங்க, அந்த விதத்தில் நீ நடனமாடினீர் அப்படின்னு சொல்லி அவ சொல்லுகிறா. அதுக்கு தாவீது என்ன சொல்றான்னா பாருங்க, 21வது வசனம். அதற்கு தாவீது மீகாளை பார்த்து, உன் தகப்பனை பார்க்கலும் அவருடைய எல்லா வீட்டாரை பார்க்கலும் என்னை இஸ்ரவேலாகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட, எல்லாரும் சேர்ந்து வாசிக்கலாம், கர்த்தருக்கு முன்பாக, கர்த்தருடைய சமூகத்துக்கு முன்பாக ஆடி பாடினேன். ஆடி பாடினேன், இன்னும் தீவிரமாக ஆட போறேன்றான். எப்படிப்பட்ட உள்ளம்! ஐ praise God for David. பாருங்க, தாவீதுக்காக நான் கர்த்தரை துதிக்கிறேன்.
அவன் சொல்லுகிறான், யார் என்னை பற்றி என்ன நினைச்சா என்ன? சில ஆட்கள் போய் இருக்கிறாங்க பாருங்க, முன்னால் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, பின்னால் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க, சைடில் இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க. நான் சொல்கிறேன், என்னத்தையும் நினச்சிட்டு போகிறாங்க. கர்த்தர் என்னை குறித்து என்ன நினைப்பார்? கர்த்தர் என்னை குறித்து நல்லா நினைப்பாரு. என் பிள்ளை நல்லா என்னை துதிக்கிறான், என் பிள்ளை நல்லா என்னை மகிமைப்படுத்துறான்னு சொல்லி கர்த்தர் நினைப்பார். அவருடைய கண்களில் தயவு கிடைக்குமானால், அருமையானவர்களை, தாவீதை போல உயர்வுகள் நம்மை தேடி வரும். இருக்கிறீங்களா? தாவீது நினைச்சு பார்த்துருப்பானா? இல்லை வேற யாராவது அவன் அவ்வளவு உயர்வான், அவங்க அப்பாவோ அவங்க அம்மாவோ அப்படி உயர்வான்னு எதிர்பார்த்துருப்பாங்களா? இல்லவே இல்லை. ஆனால் கர்த்தர் அபாரமாய் உயர்த்தினார். இன்றைக்கும் நம்முடைய தேவன், அருமையானவர்களே, அவரை துதிக்கிறவர்களை, அவருடைய ரட்சிப்பை எண்ணி அவரை மகிமைப்படுத்துகிறவர்களை அபாரமாய் உயர்த்துகிற சர்வ வல்லமையுள்ள தேவனாக இருக்கிறார். இன்னைக்கு சாதாரணமான நிலைமையில் இருக்கலாம், ஆனால் கர்த்தரை இறுக பற்றி கொண்டவர்கள் எதிர்காலத்தில் ஆச்சரியப்படத்தக்க உயர்வை கண்டடைவார்கள். இருக்கிறீங்களா? நான்லாம் அப்படி வந்த ஆள் தான். இப்போ போவோம் நம்ம பாயிண்ட்டுக்கு. அவன் சொல்றான், என்னை இஸ்ரவேல் ஆகிய கர்த்தருடைய ஜனத்தின் மேல் தலைவனாக கட்டளையிடும்படிக்கு தெரிந்து கொண்ட கர்த்தர் என்னை ராஜாவாக தெரிந்து கொண்டார். கர்த்தர் என்னை கீழான ஒரு நிலைமையிலிருந்து மீட்டு கொண்டு வந்தார். கர்த்தர் என்னை தாழ்வான நிலைமையிலிருந்து உயர்த்தி இருக்கிறார். கர்த்தர் என்னை ராஜாவாக மாற்றி இருக்கிறார். ஆகவே அவருக்கு முன்பாக ஆடி பாடினேன். கீழே சொல்றான், இன்னும் நிறைய ஆடுவேன் நான், இன்னும் துதிப்பேன் நான் கர்த்தரை. ஏன்னா கர்த்தர் அவ்வளவு பெரிய நன்மைகளை எனக்கு செய்திருக்கிறார். ஆகவே அருமையானவர்களே, இயேசு நம்முடைய மீட்பராக இருக்கிறார், மீட்டெடுத்திருக்கிறார். நம்மளை பல பொல்லாத காரியங்களிலிருந்து நம்மை மீட்டெடுத்து, பாவத்திலிருந்து நம்மை மீட்டெடுத்திருக்கிறாரு, நீதிமான்களாக மாற்றி இருக்கிறாரு. அது மட்டுமல்ல, நம்மை வியாதியிலிருந்து மீட்டெடுத்திருக்கிறாரு. இல்லையா? கலாத்தியர்ல நம்ம அதை தானே வாசிக்கிறோம். மரத்திலே தூக்கப்பட்ட எவனும் சபிக்கப்பட்டவன் எழுதியிருக்கிறபடி கிறிஸ்து நமக்காக சாபமாகி சாபத்திற்கு நம்மை நீங்களாக்கி மீட்டு கொண்டார். எல்லாரும் சொல்லுவோம், மீட்டு கொண்டார். மீட்டு கொள்ள போகிறார்னு போடல, மீட்டு கொண்டார். பாருங்க, மீட்கப்பட்டவர்கள் நாம. அருமையானவர்களே, வியாதியிலிருந்து கர்த்தர் நம்மளை நினைச்சிருக்கிறாரு, மீட்டு எடுத்திருக்கிறாரு. விலையேறப்பட்ட இயேசுவின் ரத்தம் நமக்காக சிந்தப்பட்டிருக்கிறது, நம்முடைய ஆரோக்கியத்திற்காக சிந்தப்பட்டிருக்கிறது. விலையேறப்பட்ட அவருடைய சரீரம் நம்முடைய ஆரோக்கியத்திற்காக பிற்கப்பட்டிருக்கிறது. பாருங்க, நாம் ஆரோக்கியமாக இருக்கும்படி மிகப்பெரிய கிரயம் நமக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. கர்த்தரை பொறுத்த அளவில் நாம சுகமாக இருக்க வேண்டும், ஆரோக்கியமுள்ளவர்களாக இருக்க வேண்டும் என்பதுதான் அவருடைய திட்டமாக இருக்கிறது. பிசாசு, அருமையானவர்களே, நம்மை வியாதி ஆக்குவதற்கு பாருங்க மனசுல பலவிதமான குழப்பமான எண்ணங்களை என்ன செய்யறான், கொண்டு வருகிறான். சத்தியத்துக்கு விரோதமான பொய்ய பிசாசு ஊதுறான், சொல்லுகிறான். கர்த்தர் இந்த வியாதியை ஒரு நோக்கத்தோட கொடுத்திருக்கிறாரு, உனக்கு சில பாடங்களை படிச்சு கொடுப்பதற்காக அந்த வியாதியை கொடுத்திருக்கிறாரு. ஆகவே இது கர்த்தரால் கொடுக்கப்பட்ட வியாதி அப்படின்லாம் சொல்றான். நிறைய ஆவிக்குரிய மக்கள் அதை நம்புகிறாங்க. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க, ஒரு சின்ன அளவு கூட நாம் வியாதியாக இருப்பது தேவனுடைய சித்தமே கிடையாது. நாம சில நேரங்களில் மண்டவலி தானே இருந்துட்டு போகுதுன்னு நம்ம யோசிக்கிறோம், சுண்டு விரல் தானே வலிக்குது வலிச்சிட்டு போகுதுன்னு நம்ம யோசிக்கிறோம். கர்த்தரை பொறுத்தவரை சுண்டு விரல் கூட வலிக்கக்கூடாது, சுண்டு விரல் நகம் கூட வலிக்கக்கூடாது. உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரைக்கும் நாம் ஆரோக்கியமா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வேதம் சொல்லுகிறது, பிரியமானவனே, உன் ஆத்துமா வாழ்கிறது போல நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து சுகமா இருக்க நான் விரும்புகிறேன். எல்லாரும் சொல்லுவோம், நான் ஆண்டவருக்கு பிரியமானவன், நான் வாழ்ந்து சுகமா இருப்பது என் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. இன்னொரு முறை சொல்ல, நான் வாழ்ந்து சுகமா இருப்பது என் தேவனுடைய சித்தமா இருக்கிறது. அருமையானவர்களே, எந்த தீமையும் பாருங்க நம்முடைய வாழ்க்கையில் இருப்பது தேவனுடைய சித்தம் கிடையாது. ஆகவே தேவனுடைய மக்கள் எல்லா தீமைகளுக்கும் எதிர்த்து நின்று அவைகளை வாழ்க்கையை விட்டு விரட்டி அடிக்க வேண்டும் என்று கர்த்தர் என்ன செய்கிறார், விரும்புகிறார். நாம தான் ஏத்து நிக்கணும். பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள் அப்படின்னு போட்டிருக்குது. பிசாசுக்கு தேவனை எதிர்த்து நிற்பார்னு போடல, இல்லையா? உங்களுடைய சார்பாக
இயேசு ஏத்து நிற்பாரு. இல்ல, உங்களுடைய சார்பாக கல்வாரி சிலுவையில பிசாச ஜெயித்துட்டாரு, மடங்கடிச்சிட்டாரு. இன்னைக்கு அந்த பிசாச நீங்க தான் ஏத்து நிக்கணும். ஏத்துனா ஓடியே போயிடுவான். பாவத்தை ஏத்து நிக்கணும், வியாதியை ஏத்து நிக்கணும். அது நம்முடைய பொறுப்பு. அருமையானவர்களே கவனிங்க. ஸ்மித் விகில்ஸ்வொர்த் பிரசங்கர் இங்கிலாந்து தேசத்தில் பாருங்க ஊழியம் செய்து கொண்டிருந்தாரு. ஒரு முறை அவர் ஒரு பஸ் ஸ்டாப்ல நின்றுட்டு இருந்தாராம், பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணிட்டு இருந்தாராம். பக்கத்து வீட்டில இருந்து ஒரு அம்மா, அதுவும் பஸ்ஸில் போகிறதுக்காக அதுவும் வந்துருச்சான் பாருங்க, பஸ் ஸ்டாப்புக்கு வந்துச்சான். அந்த அம்மா வரும்போது அந்த அம்மாவுக்கு தெரியாமலே அந்த அம்மாவுடைய வீட்டில் இருக்கிற நாய்க்குட்டியும் கூட ஓடியாந்துருச்சான். கூடயே வந்தவொடனே பஸ் இன்னும் வரல. அந்த அம்மா தடவி கொடுத்து, கண்ணே மணியே வீட்டுக்கு ஓடிருமா அப்படின்னு சொல்லி அந்த நாய்க்குட்டியை பார்த்து சொல்லிச்சான். அது பாருங்க, வாழை ஆட்டிக்கிட்டு காலை நக்கிக்கிட்டு சுற்றி சுற்றி வந்துக்கிட்டு இருந்துச்சான். அப்புறம் சொல்லிச்சான் அந்த அம்மா, ப்ளீஸ் தயவு செய்து ஓடிருமா வீட்டுக்கு அப்படின்னு சொல்லி சொல்லிச்சான். அது 2 காலையும் தூக்கிக்கிட்டு என்னையும் தூக்கிட்டு போன்னு சொல்லி நின்றுட்டு இருந்துச்சான். நானும் உங்க கூட வரேன், என்னையும் தூக்கிட்டு போன்ற மாதிரி நின்றுட்டு இருந்துச்சான். அந்த நேரத்தில் பஸ் வந்துருச்சான். பஸ் வந்த உடனே இந்த அம்மாவுக்கு என்ன செய்யணும்னே தெரியலையா. பாருங்க, காலை ஓங்கி தரையில் அடிச்சு ஓடு அப்படின்னு உடனே வாழை மடக்கிட்டு ஒரே ஓட்டமாக ஓடிச்சான். பாருங்க, ஸ்மித் விகில்ஸ்வொர்த் இதை பார்த்துட்டு இருந்த உடனே இவர் தன்னை அறியாமலே கத்திட்டாராம், பிசாசையும் இப்படிதான் விரட்டணும்ட்டாராம். கவனிங்க, பிசாசு அப்படிதாங்க விரட்டணும். காலை ஸ்டாம்ப் பண்ணி, வியாதியே என் சரீரத்தை விட்டு போ, என் சரீரத்தில் இருப்பதற்கு உனக்கு உரிமை கிடையாது. இயேசு இந்த வியாதியை சிலுவையில சுமந்து தீர்த்திருக்கிறாரு. இயேசுவின் காயங்களால் நான் சுகமானேன் அப்படின்னு சொல்லி எதிர்த்து நின்னா, நான் சொல்கிறேன், எப்பேற்பட்ட வியாதியும் மறைஞ்சு போயிடும். ஆமேன். பாருங்க, கேன்சரும் ஆண்டவருக்கு ஒன்று தான், மண்டவலியும் ஆண்டவருக்கு ஒன்று தான். நாம் யோசிக்கிறோம் மண்டவலி சாதாரணமான ஒரு வியாதி, கேன்சர் வந்து பெரிய வியாதி. ஆண்டவருக்கு அதெல்லாம் கிடையவே கிடையாது. மண்டவலியை சுகமாக்குறது அவருக்கு எவ்வளவு லேசோ அதே ரீதியில் கேன்சரே என்ன செஞ்சிருவாரு, சுகமாக்கிடுவார். தேவன் சுகமாக்குற வைத்தியராய் இருக்கிறார். அவருடைய தழும்புகள் சுகமாக்குற தழும்புகளாய் இருக்கிறது. கவனிங்க, இப்போ இன்னொரு சாபத்திலிருந்து நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். அது என்னன்னா, தரித்திர சாபத்திலிருந்து கர்த்தர் நம்மை மீட்டெடுத்திருக்கிறாரு. இது ஒரு நற்செய்தி. பாருங்க, திருப்பவும் ஆதியாகமத்தின் புஸ்தகம், ஆதியாகமத்தின் புஸ்தகம் 3ஆம் அதிகாரம், ஆதியாகமம் 3:17 இருந்து. பின்பு அவர் ஆதாமை நோக்கி, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் உனக்கு விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினாலே பூமி உன்னிமித்தம் சபிக்கப்பட்டிருக்கும். நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும். வெளியின் பயிர் வகைகளை புசிப்பாய். நீ பூமியிலிருந்து எடுக்கப்பட்டபடியால் நீ பூமிக்கு திரும்ப மட்டும் உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். நீ மண்ணா இருக்கிறாய், மண்ணுக்கு திரும்புவாய். பாருங்க, ஆதாம்கிட்ட கர்த்தர் சொல்றாரு, நீ உன் மனைவியின் வார்த்தைக்கு செவி கொடுத்து புசிக்க வேண்டாம் என்று நான் விலக்கின விருட்சத்தின் கனியை புசித்தபடினால் உன் நிமித்தம் பூமி சபிக்கப்பட்டிருக்கும். பாருங்க, இந்த பூமியில ஆதாம் பாவம் செய்வதற்கு முன்பதாக விளைச்சல்லாம் ரொம்ப பிரமாதமா இருந்துச்சான். ஃபுல்லஸ்ட் எக்ஸ்டென்ட்னு சொல்றாங்க. எவ்வளவு விளையணுமோ அவ்வளவு விளைஞ்சிச்சு. ஆசீர்வாதம் கொளித்தது ஏதேன் தோட்டம். பாருங்க, ஆசீர்வாதத்தினால் நிரம்பின ஒரு தோட்டமாக இருந்தது. சாப்பாட்டுக்கு எந்த பஞ்சமும் கிடையாது. அருமையானவர்களே, ஆதாமும் ஏவாளும் சாப்பிட்டாங்க. ஆனா அவங்க சாப்பிட்டதை பார்க்கலும் மிச்சம் போட்டது ரொம்ப அதிகம். அவ்வளவு இருந்துச்சு, கஷ்டமில்லாம சாப்பிட்டாங்க. ஆனால் பாவம் வந்த மாத்திரத்தில் அருமையானவர்களே நிலைமை தலைகீழ மாறிடுச்சு. சாபம், தரித்திர சாபம் வந்து அருமையானவர்களே ஆண்டு கொண்டது. இன்னைக்கு பாருங்க, விதைக்கிறாங்க, ஆனா
விளையிற அளவுக்கு விளைய மாட்டேங்குது, ஏதோ விளையுது இல்லையா? அதிகமாக விதைச்சி கொஞ்சமாக அறுத்துட்டு வருகிற நிலைமையும் உலகத்தில் உண்டாயிருக்கிறது. எல்லாம் சாபம், தரித்திர சாபம். பாருங்க அருமையானவர்களே, கடன் பிரச்சனை, வட்டி பிரச்சனை. நம்முடைய சுவிசேஷ கூட்டங்கள்லாம் இந்த முடிஞ்ச உடனே வாங்க ஜெபம் பண்ணுவோம் உங்களுக்காக அப்படின்னு சொன்னால் நிறைய மக்கள் வர்றாங்க. சுவிசேஷ கூட்டம் முடிஞ்ச உடனே ஜெபம் பண்ணுறவங்க ஒரு சிலர் வியாதிக்காக ஜெபம் பண்ணுறாங்க. ஆனால் நிறைய மக்கள் பாருங்கள் பணப்பிரச்சனைக்காக தான் ஜெபம் பண்ணுறாங்க, கடன் பிரச்சனைக்காக தான் ஜெபம் பண்ணுறாங்க. கவனிங்கள், கடன் வட்டி மேலே வட்டி. பாருங்க, மக்கள் இரும்பு சங்கிலிகளை கழுத்தில் போட்ட மாதிரி கடன் சுமைனாலே கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள். சில ஆட்களை பார்த்து சொல்றாங்க, அவர் தொழில் அதிபர், பெரிய சீமான் அப்படின்னு சொல்லி மக்கள் யோசிக்கிறாங்க. ஆனால் அவர் நூற்றுக்கணக்கான கோடிகளுக்கு கடனாளியா இருக்கிறாரு. கார் இருக்குது, பங்களா இருக்குது, சொத்துக்கள் இருக்குது. ஆனால் எல்லாவற்றை பார்க்கலும் கடன் அதிகமாக இருக்குது. அப்படி நிறைய அருமையான மக்கள் இன்னைக்கு உலகத்தில் இருக்கிறாங்க. அருமையானவர்களே, மக்கள் யோசிக்கிறாங்க, அடே அப்பா ஆசீர்வாதமான ஒரு ஆள் அப்படின்னு மக்கள் யோசிக்கிறாங்க. ஆனால் அவர் தூங்காமல் கிடக்கிறது இவங்களுக்கு தெரியாது. அவர் கடன் சுமையில் ராத்திரிலாம் அவதிப்பட்டு கிடக்கிறாரு, கவலைப்பட்டு கிடக்கிறாரு. அருமையால் இப்படி தான் உலகம் இருக்கிறது. ஆனால் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம், இந்த தரித்திர சாபத்திலிருந்து இயேசு நம்மை மீட்டெடுத்திருக்கிறாரு. ஆமென். நாமெல்லாம் பாவத்திலிருந்து மீட்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, வியாதியிலிருந்து மீட்கப்பட்டவர்கள் மட்டுமல்ல, தரித்திரத்திலிருந்தும் நாம் மீட்கப்பட்டவர்கள். பாருங்க, கடன் சுமை நமக்கு கிடையாது, கடன் பாரங்கள் நமக்கு கிடையாது. இதை ஆண்டவருடைய மக்கள் பற்றி பிடிக்கணும். ஒருவேளை இன்னைக்கு கொஞ்சம் கடன் இருக்கலாம், அந்த கடன் ஒளியறதுக்காக தான் நான் பேசிட்டு இருக்கிறேன். பாருங்க, தரித்திர சாபத்திலிருந்து கர்த்தர் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறாரு. தேவனுடைய ஐஸ்வர்யம் என்னுடைய ஐஸ்வர்யம் சொல்லி விசுவாசிங்கன்னா கொஞ்ச நாள்ல கடன்லாம் ஓடி போயிடும். கடன் வாங்குகிற நிலைமை மாறி கடன் கொடுக்கிற நிலைமைக்கு வந்துடுவீங்க. இயேசு நம்மை தரித்திர சாபத்திலிருந்து முற்றிலுமாய் மீட்டெடுத்திருக்கிறார். பாருங்க, எழுதப்பட்டிருக்கிறது, நம்ம வாசிக்கிறோம் இல்லையா? இங்க பாருங்க, 17ஆம் வசனத்தினுடைய கடைசி பகுதி. நீ உயிரோடு இருக்கும் நாளெல்லாம் வருத்தத்தோட அதன் பலனை புசிப்பாய். அப்புறம் சொல்றாரு, அது உனக்கு முள்ளும் குறுக்கும் முளைப்பிக்கும் அப்படிங்கிறாரு. 19ஆம் வசனத்துல உன் முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். பாருங்க, சாரோ அண்ட் டாய்லிங், வருத்தம். பாருங்க, கஷ்டம். வேலை கஷ்டம் கிடையாது, அதாவது வேலை சாபம் கிடையாது. நல்லா கவனிங்க, கர்த்தர் நமக்கு வேலையை கொடுத்துருக்கிறாரு, கர்த்தர் நமக்கு தொழிலை கொடுத்துருக்கிறாரு. ஆனால் தொழிலையோ வேலையிலையோ கஷ்டம் அது தேவனுடைய சித்தமே கிடையாது. தேவன் நமக்கு கொடுத்த அந்த தாளந்துகளை நம்ம வெளியே கொண்டு வந்து உலகத்தை ஆசீர்வதிக்கும்படி நாம் வேலை செய்கிறோம். அருமையானவர்களே, ஒரு விதத்தில் சொல்ல போனால் நமக்கு சம்பளம் கொடுக்கிறவர் ஆண்டவர் தான். சம்பளம் கொடுக்கிறவர் முதலாளி இல்லை, சம்பளம் கொடுக்கிறவர் அவங்க கவர்மெண்ட் கிடையாது. கவர்மெண்ட்டுக்கு நம்ம வேலை செய்கிறோம், முதலாளிக்கு நம்ம வேலை செய்கிறோம். ஆனால் உண்மையாய் சம்பளம் கொடுக்கிறவர் கர்த்தர் தான். ஆமென். பாருங்க, கர்த்தர் தான் நமக்கு பாருங்க கையிலின் பிரயாசத்தை ஆசீர்வதிக்கிறார் என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பாருங்க, கஷ்டம் அதுதான் ஒரு சாபம். முகத்தின் வேர்வையால் ஆகாரம் புசிப்பாய். பாருங்க, ஆரம்பத்தில் எந்த கஷ்டமும் இல்லாமல் சாப்பிட்டு கொண்டிருந்தான் ஆதாம். ஆனா இப்ப நெற்றி வேர்வை நிலத்துல சிந்தினாதான் சாப்பாடு இல்லையா? அப்படிப்பட்ட ஒரு நிலைமை வந்துருச்சு. பாவம் தரித்திர சாபத்தை கொண்டு வந்தது. கவனிங்க, வேலையில கஷ்டம், அது நிமித்தம் மன அழுத்தம், அது நிமித்தம் வியாதி, அது நிமித்தம் குடும்ப சண்டை. அருமையானவர்களே, இந்த தரித்திரம் பலவிதமான பிரச்சனைகளை வாழ்க்கையில் என்ன செய்கிறது? கொண்டு வருகிறது. ஆனால் இவ்வளவு கஷ்டம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடவே கூடாது. தரித்திர சாபத்தினால் வருகிற எந்த கஷ்டமும் ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது என்பதற்காக இயேசு தரித்திர சாபத்துக்கு கல்வாரியிலே நிவாரணம் பண்ணியிருக்கிறாரு. வாசிங்க சீக்கிரமா, லூக்கா சுவிசேஷம் 22ஆம் அதிகாரம் 44வது வசனம். லூக்கா சுவிசேஷம்
22ஆம் அதிகாரம் 44வது வசனம். அவர் மிகவும் வியாகுலப்பட்டு அதிக ஊக்கத்தோடே ஜெபம் பண்ணினார். அவருடைய வேர்வை இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. இயேசுனுடைய வேர்வை பாருங்க, இரத்தத்தின் பெருந்துளிகளாய் தரையிலே விழுந்தது. யாருக்காகங்க? எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்காக. கவனிங்க, நாம வேர்வையினால பாருங்க கஷ்டப்படக்கூடாது, தரித்திர சாபத்தை நாம அனுபவிக்க கூடாது என்பதற்காக அந்த தரித்திர சாபத்துக்கு நிவாரணம் பண்ணும்படி நமக்காக இயேசு வெறும் வேர்வையை சிந்தல, இயேசு ரத்தத்தையே வேர்வையா சிந்தி இருக்கிறார். ரத்தத்தினாலதான் மீட்பு. அருமையானவர்கள், ரத்தத்தினாலதான் தரித்திர சாபத்திலிருந்து மீட்பு உண்டாயிருக்கிறது என்பதை தெரிந்து கொள்ளுங்கள். பரிபூர்ணமாக அருமையானவர்களே, இயேசுவின் ரத்தம் நம்மை தரித்திர சாபத்திலிருந்து மீட்டெடுத்திருக்கிறது. மார்க்கு சுவிசேஷத்துக்கு போவோம். 15வது அதிகாரம் 17 முதல் வாசிக்கிறேன். சிவப்பான மேல் அங்கியை அவருக்கு உடுத்தி முள் முடியை பின்னி அவருக்கு சூட்டி, யூதருடைய ராஜாவே வாழ்க என்று அவரை வாழ்த்தி, அவரை சிரசில் கோலால் அடித்து அவர் மேல் துப்பி முழங்கால் படியிட்டு அவரை வணங்கினார்கள். யோசித்து பாருங்க, கைகள்லையும் கால்கள்லையும் இரும்பு ஆப்புகளை வச்சு அடிச்சாங்க. ஆனா தலையில மட்டும் இரும்பு முள்முடி கிடையாது. தரையில பாருங்க, எருசலேம் காடுகளில் இருக்கிற அந்த முள்ளை எடுத்துட்டு வந்து அதை கிரீடமா பின்னி அதை அவருடைய தலையில வச்சு பாருங்க. அதை பற்றி தான் நம்ம ஆதியாகமத்தில் வாசித்தோம் இல்லையா? முள்ளும் குறுக்கும் அது உனக்கு முளைப்பிக்கும் சொல்லியிருக்கு இல்லையா? அது ஒரு சாபம். அவை சாபமாகி அந்த முள்ளை பாருங்க இயேசுனுடைய தலையில வச்சது மட்டும் இல்லை, பாருங்க அவருடைய சிரசில் கோலால் அடித்தார்கள். டைரக்ட் பிரின்ஸ் என்ற பிரசங்கியார் சொல்றாரு, நான் எருசலேமில் இருந்திருக்கிறேன், எருசலேம் காடுகளில் இருக்கிற முள் அதை நான் பார்த்துருக்கிறேன், 1.5 அங்குலம் நீளமான முள்ளுகளாய் அது இருக்கும், கிட்டத்தட்ட ஆணி மாதிரியே இருக்கும் சொல்லி அவர் சொல்லுகிறாரு. பாருங்க, அந்த முள்முடிய இயேசுனுடைய தலையில வச்சு பாருங்க கோலால் அடிச்சாங்களாம். எவ்வளவு வேதனையா இருந்திருக்குன்னு யோசித்து பாருங்க. அவ்வளவு வேதனையான விஷயம்தான் தரித்திரம். தரித்திரம் வந்து ஒரு மேலான அனுபவம் கிடையாது. இன்னைக்கு அநேக கிறிஸ்தவர்கள் நம்புகிறது போல. அருமையானவர்களே, தரித்திரம் ரொம்ப கஷ்டமான ஒரு காரியம், வேதனையான ஒரு விஷயம். ஆண்டவராய் இயேசு அருமையானவர்களே நம்முடைய கஷ்டத்தை தன் தலைமையில சுமந்து தீர்த்திருக்கிறார். நம்முடைய தரித்திரத்தை தன்னுடைய தலைமையில சுமந்து தீர்த்திருக்கிறார். எத்தனை பேர் சொல்றீங்க இது மிகப்பெரிய நற்செய்தின்னு? வேதம் சொல்லுகிறது, அவர் ஐஸ்வர்யம் உள்ளவராயிருந்தோம், அவருடைய தரித்திரத்தினாலே நாம் ஐஸ்வர்யவான்களாகும்படிக்கு நம் நிமித்தம் தரித்திரரானாரே. எல்லாரும் சொல்லுவோம், நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு இயேசு எனக்காக தரித்திரரானார். இன்னொரு முறை சொல்லுவோம், நான் ஐஸ்வர்யவான் ஆகும்படிக்கு இயேசு எனக்காக தரித்திரரானார். தரித்திர சாபம் எனக்கு இல்லை. விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவை சந்திச்சிட்டோம், இனிமே பாருங்க தரித்திரம் நமக்கு கிடையாது. மனசுல ஆழமா பதிச்சுக்கணும், நல்லா ஈர்த்திக்கணும். இயேசுவை சந்திச்சாச்சு, ஐஸ்வர்யத்தின் தேவனை வாழ்க்கைக்குள்ள அனுமதிச்சாச்சு, இனி தரித்திரம் எனக்கு கிடையாது. இருக்கிறீங்களா? அருமையானவர்களே, இயேசுவை சந்திச்ச பிறகு பாருங்க ஐஸ்வர்யம் தான். இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாக கஷ்டம், நெத்தி வேர்வை. ஆதியாகமத்தில் வாசிக்கிறோம் இல்லையா? பிரயாசம், வருத்தத்தோடே அதனுடைய பலனை புசிப்பாய். வருத்தம், கஷ்டம், இதெல்லாம் இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாக. இயேசுவை சந்திச்ச பிறகு அருமையானவர்களே அபரிமிதம், தெய்வீக பெருக்கம். இதை அப்படியே பார்க்குறோம். யாருடைய வாழ்க்கையில? பேதுருடைய வாழ்க்கையில. பேதுரு முதல் முறையாக பாருங்க இயேசுவை சந்தித்த போது அவன் ராத்திரியெல்லாம் வலை போட்டு
ஒரு மீன் கூட என்ன செய்யல, பிடிக்கல. காலையில் வெற்று வலையோடு விரக்தியோடு அருமையானவர்களே அவன் நின்றுட்டு இருக்கிறான், வலையை அலசிக்கிட்டு இருக்கிறான். ஏசு அங்கே வர்றாரு. ஏசு அங்கே வந்து போட்டை கொடுப்பான்னு சொல்லி கேட்குறாரு. போட்டை கொடுக்குறான், கொஞ்சம் உள்ள தள்ளி கொடுப்பான்றாரு. தள்ளி விடுறான். போட்டில் நின்று பிரசங்கம் பண்ணுறாரு ஏசு. பிரசங்கம் எப்படி இருந்திருக்கும் பாருங்க. இயேசுனுடைய பிரசங்கம் வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது, அவர் வேதபாரகரை போல போதியாமல் அதிகாரமுடையவராய் போதித்தபடினாலே எல்லாரும் அவருடைய பிரசங்கத்தை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். அவருடைய வாயிலிருந்து அருமையான தேவனுடைய வார்த்தைகள் வல்லமையாய் புறப்பட்டு வந்தது. மக்கள் அதை கேட்டார்கள், விசுவாசித்தார்கள், ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். அப்படிப்பட்ட பிரசங்கியார் அவரு. அத இவனும் பேதுருவும் கேட்கிறான். இயேசுவை சந்தித்தது மட்டுமல்ல, அவருடைய வார்த்தைகளை விசுவாசிக்கிறான். இப்ப கூட்டம் முடிஞ்சிருச்சு. இயேசு சொன்னாரு, ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் வலைகளை போடுங்கள் அப்படின்னாரு. பேதுருக்கு சரியா கேட்கலையான்னு தெரியல. வலைகளை போடுங்கள்னாரு. அவன் ஒரு வலையை தான் போட்டான். கவனிங்க, 10 வலை இருந்து 10 வலையும் போட்டிருந்தான்னா 10 வலையும் கிளியத்தக்கதாக மீன்களால் நிரப்பியிருப்பார் ஆண்டவர். இருக்கிறீங்களா? தேவன் பாருங்க எல்கையற்றவர் அருமையானவர்களே. ஆனா பேதுருவுக்கு அதுக்கு மேல நம்ப முடியல. ராத்திரியெல்லாம் எத்தனை முறை போட்டுட்டோம், ஒரு மீன் கூட கிடைக்கல. இப்ப எல்லா வலையும் போட சொல்றாரு. அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஒரு வலையை போட்டு பார்ப்போம்னு சொல்லி சொல்றான். ஐயரே, ரா முழுவதும் பிரயாசப்பட்டோம். எல்லாரும் சொல்லுங்க, பிரயாசப்பட்டோம். இதான் பிரயாசம். ரா முழுவதும் பிரயாசப்பட்டோம், ஒன்றும் ஆகப்படவில்லை. ஆகிலும் சத்தமா சொல்லுங்க, உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன். ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் வலையை போடுன்னு சொல்லிட்டீங்க இல்லையா? நான் வந்து உடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன்னு சொல்லி போட்டானோ இல்லையோ, வேதம் சொல்லுகிறது வலை கிழிந்து போகத்தக்கதாக. எல்லாரும் சொல்லுவோம், வலை கிழிந்து போகத்தக்கதாக, வலை நிரம்பத்தக்கதாக சொல்லியிருக்கலாமே. யோசித்து பாருங்க ஆண்டவர் எப்படி கொடுக்குறாரு. வலை நிரம்பத்தக்கதாகன்னு எழுதியிருக்கலாம். ஆனால் கர்த்தருடைய ஆவியானவர் எழுதி வச்சிருக்கிறார் வலை கிழிந்து போகத்தக்கதாக. 2 படகுகள் நிரம்பத்தக்கதாக எழுதியிருக்கலாம். ஆனால் வேதம் சொல்லுறது 2 படகுகள் அமிழத்தக்கதாக. நெட் பிரேக்கிங், போட் சிங்கிங். பாருங்க, வலை கிழிந்து போகத்தக்கதாக, படகுகள் அமிழத்தக்கதாக நிரப்பினார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? பேதுருடைய தேவன் தான் நம்முடைய தேவன். பேதுருக்கு செய்த அற்புதத்தை நமக்கு செய்வாராங்க. விசுவாசிக்கிறீங்களா? விசுவாசிக்கிறவங்க எல்லாம் கரங்களை உரக்க தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோம். விசுவாசம்ன்றது, ஜெபம்ன்றது பைபிள் அப்படி வாசிச்சுட்டு கதை நல்லா இருக்குதுன்னு சொல்லிட்டு போயிடுறது இல்லை. தேவனுடைய பிள்ளைகளை கவனிங்க. பேதுருவுக்கு இந்த அற்புதத்தை நீ செய்திருப்பீரானால், நான் வந்து பேதுருவை போல விசுவாசிக்கிறேன் ஆண்டவரே, எனக்கும் நீர் செய்ய வல்லவராய் இருக்கிறீர். கவனிங்க, அப்ப கர்த்தர் மனுஷரிடத்தில் பாரபட்சம் உள்ளவர் அல்ல. பேதுருக்கு செய்த அற்புதத்தை நமக்கு செய்ய அவர் வல்லவரா இருக்கிறார். ஆபிரகாமை ஆசீர்வதித்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். ஈசாக்கை ஆசீர்வதித்த கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறாரு. அப்ப ஆழமா பிடிக்கணும். அருமையானவர்களை, தரித்திர சாபம் ஒளிஞ்சிருச்சு. இயேசு தரித்திர சாபத்தை தீர்த்து கட்டிட்டாரு. பாருங்க, இயேசுவை சந்திப்பதற்கு முன்பதாக பேதுரு கஷ்டத்தின் மேல கஷ்டம். இயேசுவை சந்தித்த பிறகு அருமையானவர்களே அபரிமிதம், தேவையெல்லாம் சந்திக்கப்பட்டது போக ஏராளம் மிச்சம் கிடக்குது. இப்படிப்பட்ட அனுபவத்தை தான் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். ஐஸ்வர்யம் தான் நம்முடைய வாழ்க்கையின் பங்கு. இருந்தா ராமேன்னு சொல்லுங்க. நான் தரித்திர சாபத்தை இனிமே சுமக்கவே மாட்டேன். அபரிமிதத்தை கர்த்தர் எனக்கு வைத்திருக்கிறார். அதை விசுவாசிக்கிறேன்னு சொல்லி விசுவாசிப்பீர்களானால், தேவனுடைய பிள்ளைகளை நான் சொல்கிறேன், பேதுருடைய வலையை கிழிந்து போகத்தக்கதாக மீன்களால் நிரப்பின கர்த்தர் பாருங்க உங்க பேங்க் அக்கௌண்ட்டையும் நிரம்பி வழியத்தக்கதாக நிரப்புவார். ஆமென். மறுபடியும் நல்ல கரங்களை தட்டி மகிமைப்படுத்துவோம். ஹல்லேலூயா. எல்லாம் தயவுசெய்து எழுந்து நிற்போம். கரங்களை உயர்த்தி நாம் சொல்லுவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை
தரும். இன்னொரு முறை சொல்லுவோம், கர்த்தருடைய ஆசீர்வாதமே எனக்கு ஐஸ்வர்யத்தை தரும். அதனோட கர்த்தர் வேர்வையை கூட்டார். வேதனை இல்லாத ஐஸ்வர்யம் நமக்கு வாக்கு பண்ணப்பட்டிருக்கிறது. உலகத்தார் அனுபவிக்கிற ஐஸ்வர்யம் வேற, நாம் அனுபவிக்கிற ஐஸ்வர்யம் வேற. நாம் அனுபவிக்கிற ஐஸ்வர்யம் கர்த்தருடைய ஆசீர்வாதத்தினால் வருகிற ஐஸ்வர்யம். எல்லாரும் கரங்களை உயர்த்தி நாம் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போம். தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். பரலோகத்தின் தகப்பனே, நன்றியோடு நாங்கள் நம்மை துதிக்கிறோம். ஆண்டவரே, உம்முடைய ஆசீர்வாதத்துக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சிலுவையில் ஏற்பட்ட பாடுகளை நாங்கள் நினைக்கிறோம். எங்களுக்காக கர்த்தாவே உம்முடைய பரிசுத்த ரத்தம், விலையேறப்பட்ட ரத்தம் சிந்தப்பட்டிருக்கிறது. தரித்திர சாபத்திலிருந்து நீர் எங்களை விடுதலை ஆக்கி இருக்கிறீர். கர்த்தாவே, தரித்திரமாகிய முள்ளை தலையிலே சுமந்து தீர்த்திருக்கிறீர். ஆண்டவரே, தரித்திரம் எங்களுக்கு கிடையாது. தேவனுடைய ஆசீர்வாதத்தினால் வருகிற ஐஸ்வர்யம் எங்களுடையது நாங்கள் சொல்லுகிறோம். கடன் பிரச்சனை எங்களுக்கு கிடையாது. நாங்களோ கடன் வாங்காதிருப்போம், அநேக ஜாதிகளுக்கு கடன் கொடுப்போம் என்று சொல்லுகிறோம். தகப்பனே, இந்த வார்த்தைகள் எல்லாம் அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் உறுதிப்படுத்தி கொடுக்கும்படி இயேசுவின் நாமத்திலே நான் ஜெபிக்கிறேன். கர்த்தாவே, நீர் அவிதமாக ஆசீர்வதிக்கிறீர். அதற்காக உமக்கு நன்றி. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.